அன்பால் இணைந்த உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் தம்ப்நெயிலை பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாம், போயா BOYM1 மைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மைக்கோட அன்பாக்சிங் பண்ணுவோம், அதை ரிவ்யூ பண்ணுவோம். இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம், இந்த போயா BOYM1 மைக்கு ஒரிஜினலாக இல்லை ஃபேக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு சில மெத்தட்ஸ் சொல்கிறேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போனா தான் நம்ம போடக்கூடிய வீடியோ ஒன்றைக்குன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். போயா M1 மைக்கு இப்போ என் கையில் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து 25th அன்னைக்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி டெலிவரி ஆகிடுச்சு. அது ஆக்சுவலாக 5 days வந்துட்டு டெலிவரி ஆகிருக்கு. டெலிவரி டைம் எடுத்துருக்கு. பேக்கிங் வைஸ் ஓகே. நான் ஒன்றும் சர்ப்ரைஸ் பண்ண விரும்பலை. குயிக்காக அன்பாக்சிங் பண்ணலாம். ரேப்பர் உள்ள பாக்ஸ் போட்டு சேஃப்டியாக தான் வச்சுருக்குறாங்க. ஓகே, போயா M1 மைக் ஒன்று இருக்குது. கூடவே பில்லும் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இது நம்ம சைடில் வைக்கலாம். போயா M1 மைக் பேக்கிங் சும்மா செம்ம குவாலிட்டியாக இருக்குது. ஒரு ப்ரீமியம் லுக்கில் பேக்கிங் இருக்குது. இந்த பேக்கிங்கினுடைய டீட்டெயில்ஸ் ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க, ஸ்பெசிஃபிகேஷன் போட்டிருக்காங்க. இதெல்லாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோக்குள்ளே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணிடுவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மைக்கு ஆக்சுவலாக பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. இதை கண்டிப்பாக நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் தெரியும். நானும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, யூசர் மேனுவல் நம்ம தனியாக வச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பவுச்சுக்குள்ளே மைக் இருக்குது. தென் அதோடவே சேர்ந்து ஒரு வாரண்டி கார்டு ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மளுடைய மெயின் ப்ராடக்ட்டுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக இந்த பேக் என் கையில் படக்கும்போதே அது ஒரு சாஃப்டாக சூப்பர் ஃபீல் எனக்கு கொடுக்குது. ஓகே, பேக்குள்ளே நம்மளுடைய மெயின் ப்ராடக்டை ஓப்பன் பண்ணுவோம். மைக்கு நல்லா ஸ்டிஃபாக பிடிச்சிருக்கு. அந்த வெல்க்ரோ வந்துட்டு அதோட சேர்த்து பேக்கிங்கோட சேர்த்து பிடிச்சிருக்கு. ஓகே, மைக் எடுத்துட்டோம். பவுச்சு எப்படி வைப்போம், பவுச்சு பற்றி அப்புறமா பேசுவோம். மைக் சூப்பராக இருக்குது. அப்படி என் கையில் இருக்கும்போதே இதனுடைய அந்த ப்ரீமியமோட நம்ம ஃபீல் பண்ண முடியுது. சூப்பர் குவாலிட்டி, பார்க்கும்போதே இது குவாலிட்டி அப்படிங்கிறத ஃபீல் பண்ண முடியுது. ஆக்சுவலாக மைக்கு வந்துட்டு நல்ல லென்த் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 20 feet, சாலிடாக 20 feet இருக்கும் மைக்குடைய லென்த்து. இந்த ஒயர் லென்த்து 20 feet இருக்கும். ஒயரும் நல்ல ஓரளவுக்கு ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியான ஒயராக தான் தெரியுது. பார்த்தீங்கன்னா 3.5 mm ஜாக் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது நம்மளுடைய ஃபோனில் அப்படியே டேரெக்டாக போட்டு யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஃபோனில் போட்டுட்டு ஆக்சுவலாக அதை ரெக்கார்ட் பண்ணலாம். இதில் வந்துட்டு அந்த ஸ்பாஞ்சு நான் இப்போ மாட்டாமல் இருக்குது. ஸ்பாஞ்சு வந்துட்டு தனியாக கொடுத்துருக்குறாங்க. இந்த பேக்கிங்கில் என்ன வந்திருக்கு அப்படின்னா பார்க்கலாம். என்ன பேக்கிங்கில் ஆக்சுவலாக நம்ம DSLR கேமரா யூஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா இந்த இதை இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம DSLR கேமரா அந்த மாதிரி அதில் நம்ம போட்டு அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண போகிறோம், வீடியோவோட சேர்த்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிவிட்டு இதை பண்ணிக்கலாம். தென் அந்த மைக்குக்கு மாட்டுற ஸ்பாஞ்சு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, நான் இதில் மாட்டி உங்களுக்கு அப்புறமா இதனுடைய சவுண்டு குவாலிட்டியை உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். இதுதான் கண்டென்சருங்க. இந்த கண்டென்சரில் வந்துட்டு இதில் 2 விஷயம் கவனிக்கணும். ஆக்சுவலாக இந்த கண்டென்சர் வந்துட்டு நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதை அப்படி நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இதில் ஒரு பேட்டரி போடுற மாதிரி வரும்.
நம்ம அந்த வாட்சுக்கெல்லாம் போடுவோம்ல, அது மாதிரி ஒரு செல்லு வந்துட்டு இதில் போடுற மாதிரி வரும். இது எதுக்கு அப்படின்னா, இது ஆக்சுவலாக அந்த கண்டென்சர் வந்துட்டு நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது பேக்ரவுண்ட் வாய்ஸை வந்துட்டு அந்த பேக்ரவுண்டில் இருக்கிற நாய்ஸை வந்து ரிடக்ஷன் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் அந்த கண்டென்சர் பயன்படுது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கண்டென்சரில் வந்துட்டு கேமராஸ் அப்புறம் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும். ஸோ நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் இந்த 3.5mm ஜாக்கை யூஸ் பண்ணி நம்ம கேமராவில் ரெக்கார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்துட்டு ஆஃப் மோடில் வச்சுக்கணும். இதே இது நம்ம டிஎஸ்எல்ஆர் கேமரா அந்த மாதிரி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வந்துட்டு கேமரா அந்த இதை ஆன் பண்ணி வச்சுக்கணும். மறக்காமல் நம்ம அந்த இதில் வந்துட்டு செல்லு யூஸ் பண்ணணும். செல்லு யூஸ் பண்ணுறது வந்துட்டு இந்த கேமரா டிஎஸ்எல்ஆர் கேமராவில் நம்ம குவாலிட்டியான ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணணும் வீடியோவோட சேர்த்து, இல்லைன்னா வீடியோ இல்லாமல் அப்படின்னா இதை நீங்கள் அந்த இதை செல்லை யூஸ் பண்ணால் தான் இந்த கேமராவுக்கு வந்துட்டு இது சப்போர்ட் ஆகும். அதர்வைஸ் நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் அந்த செல்லு போட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இது ஆஃப் மோடில் வச்சுட்டு நம்ம பார்க்கலாம். சரி, நம்ம அடுத்ததாக இது வந்து இதனுடைய சவுண்டு குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ மைக்கை வந்துட்டு மொபைலோட அட்டாச் பண்ணிட்டேன். அந்த 3.5mm ஜாக்கில் வந்துட்டு இன்சர்ட் பண்ணியாச்சு. இன்சர்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம எப்படி இதோடைய மைக்கு வந்துட்டு எப்படி கிளியராக எப்படி இருக்குது, ஆடியோ எப்படி கிளியராக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு நோ காப்பிரைட்டு மியூசிக்கை வந்துட்டு ப்ளே பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ மேலும் அந்த ஃபாக்ஸில் இப்போ அந்த கவரில், அந்த பிளாஸ்டிக் கவரில் வந்துட்டு ஆக்சுவலாக நம்ம ஷர்ட்டில் மாட்டக்கூடிய அந்த கிளிப்பு கொடுத்துருக்குறாங்க. இந்த கிளிப்பையும் பாருங்களேன், நல்லா ஸ்டீலில் கொடுத்துருக்குறாங்க. நல்லா கிரிப்பு சூப்பராக இருக்குது. நல்லா ஸ்ட்ராங் மெட்டீரியல், நல்லா சூப்பராக இருக்குது. இது நல்லா ப்ரீமியம் லுக்காக இருக்குது. தென் நான் சொன்ன மாதிரி அந்த கண்டென்சரில் போடக்கூடிய செல்லும் இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த செல்லை நம்ம கண்டென்சரில் போட்டுட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதனுடைய சவுண்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ கிளியராக நாய்ஸ், மேக்ஸிமம் எவ்வளோ நாய்ஸ், பேக்ரவுண்ட் நாய்ஸை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இருக்குது. ஆக்சுவலாக யூடியூபர்ஸுக்கு இந்த பிகினிங் ஸ்டேஜில் உள்ளவங்களுக்கு ஒரு வீடியோ வந்துட்டு ஆக்சுவலி நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டியோட ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக அந்த மைக் வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்துட்டு நம்ம இப்போ ஆக்சுவலாக என்ன ஒரு நல்ல ப்ராடக்ட் வந்தாலும் அதை விட ஒரு பெஸ்ட்டாக தெரிகிற மாதிரியான ஒரு ஃபேக்கான ப்ராடக்ட்டும் வந்துடுது. ஸோ இது நம்ம வாங்கியிருக்கிறது ஒரிஜினல் ப்ராடக்டா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன மெத்தட் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ், அதாவது போயா மைக்கோடைய இந்த பாக்ஸை பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸில் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், அந்த போயா அப்படின்னு எழுதி கீழே வந்துட்டு அந்த ப்ரோ ஆடியோ சீரியஸ் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது இந்த ப்ராடக்டில் பார்த்தீங்கன்னா அந்த போயான்னு எழுதி கீழே வந்து போட்டிருக்கிற அந்த ப்ரோ ஆடியோ சீரீஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப குட்டியான எழுத்து, சின்ன எழுத்துல இருக்கும். இதே இது நம்ம ஃபேக்கானதுல பார்த்தீங்கன்னா பெரிய எழுத்துல இருக்கும். ஸோ இதுலேருந்தே நம்ம வந்துட்டு ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லைங்க, இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது அந்த பாக்ஸில் உள்ள அந்த கியூஆர் ஸ்கேன், அந்த கியூஆர் கோடு இருக்கும். அந்த கோடை வந்துட்டு நம்ம மொபைலில் உள்ள கியூஆர் ஸ்கேன் பண்ணினீங்க அப்படின்னா டைரெக்டாக இதனுடைய வெப்சைட்டுக்கு போயிடும், போயா வெப்சைட்டுக்கு போயிடும். நீங்கள் இதில் உள்ள சீரியல் நம்பர் அடிச்சிங்க அப்படின்னா இது வந்துட்டு ஒரிஜினலா இல்லைன்னா டூப்ளிகேட்டா அப்படிங்கிறத உங்களால் ஐடென்டிஃபை பண்ணிக்கிட முடியும். இது மட்டும் இல்லைங்க, யூசர் மேனுவல். ஆக்சுவலாக இது யாருமே மேக்ஸிமம் படிக்க மாட்டோம். இருந்தாலும் இந்த யூசர் மேனுவலில் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு 14 பேஜஸ் இருக்கும். யூசர் மேனுவலில் பார்த்தீங்கன்னா 14 பேஜஸ் இருக்கும். அந்த ஒரிஜினல் ப்ராடக்டில் வரக்கூடிய யூசர் மேனுவலில் 14 பேஜஸ் இருக்கும். இதே இது நம்ம ஃபேக்காக வாங்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக இதோட அந்த 14ஓட கம்மியாக இருக்கும். மேபி 10 or 9 or 11 இப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இதில் உள்ள லாங்குவேஜஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் சைனீஸில் இருக்கும். சைனீஸில் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த போயோ மைக்கோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா சைனா. ஸோ இதில் வந்துட்டு இங்கிலீஷில் இருக்கும். தென் அடுத்து இதில் வந்து சைனீஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல்
இந்த இந்த இதுலேயுமே நம்ம மைக்லேயுமே வந்துட்டு இதில் வந்துட்டு எது ஃபேக்காக ஒரிஜினலாக அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த இதை பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஜாக்லேயே இருக்கும். இந்த ஜாக்கில் ஆக்சுவலாக எந்த கிரிப்பும் இல்லாமல் நல்ல மோல்டடாக தெரியும். இது நம்ம ஃபேக்கான ஒரு ப்ராடக்டில் வந்துட்டு இதில் வந்து ஒரு கிரிப், அதாவது ரவுண்ட் லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது தெரிஞ்சப்பறம் அந்த கிரிப் ஒரு கிரிப் இருக்கும். ஆக்சுவலாக ஒரிஜினல் மைக்கில் வந்துட்டு இந்த கிரிப் இருக்காது. தென் இந்த கண்டென்சரில் பார்த்தீங்கன்னா கண்டென்சரில் ஒரு கியூஆர்ஸ் கோடு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மேபி இது வந்துட்டு டூப்ளிகேட்டாக இருக்குது அப்படின்னா இந்த கியூஆர் கோடுங்கிறது அந்த கண்டென்சரில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. வாய்ப்பு இருக்காது, மேக்ஸிமம் இருக்காது. ஒரிஜினல் ப்ராடக்டில் மட்டும்தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுடைய அந்த போயா மைக் வரக்கூடிய இந்த பாக்ஸ்லேயே வந்துட்டு இது வந்துட்டு இதனுடைய ப்ராடக்டோடைய உண்மையான ப்ராடக்டாக இல்லைன்னா ஃபேக் அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கே ஒரு சின்ன ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கியூஆர் கோடோடு சேர்ந்த அந்த ப்ளூ அண்டு ரோஸ்ன்னு நினைக்கிறேன் அந்த கலரில் வந்துருக்கிறது. இந்த இதை பாருங்கள், இதை கொஞ்சம் பாருங்களேன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லோகோ, அந்த போயா அப்படிங்கிற லோகோ வந்துட்டு உங்களுக்கு தெரியும். அந்த உள்ள லோகோ, அந்த டெக்ஸ்ட் அது அப்படியே தெரியும். இப்போ பாருங்களேன், ஒரு வாட்டர் மார்க்கு. இப்போ வாட்டரை வச்சுட்டு அதில் லைட்டாக ரஃப் பண்ணுறேன், வாட்டரை தொட்டுட்டு நான் ரஃப் பண்ணுறேன் பாருங்கள், அது டிஸப்பியர் ஆகிடும். அந்த போயா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது பாருங்கள். ஸோ இது மூலமாகவும் நம்ம இந்த ப்ராடக்ட்டை வந்துட்டு ஒரிஜினல் அப்படிங்க பார்க்கலாம். இது ஃபேக்காக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரியான இது இருக்காது. ஆக்சுவலாக அது வெளியில் தெரியும். இந்த நம்ம வாட்டர் வச்சுட்டு அது மேலே ரஃப் பண்ணாலும் அந்த லோகோ வந்து டிஸப்பியர் ஆகாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ப்ராடக்ட் வந்து ஆன்லைனில் நம்ம பார்க்கலாம், வெரிஃபை பண்ணலாம் இது வந்துட்டு இது ஒரிஜினலாக அப்படின்னு. இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர் தெரியும். அந்த ஸ்டிக்கரை வந்து புல் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சிம்பிள் கொடுப்பாங்க. அதில் நீங்கள் புல் பண்ணிங்க அப்படின்னா அந்த உள்ளே வந்துட்டு செக்யூரிட்டி கோடு, அந்த செக்யூரிட்டி கோடு இப்போ இதை நம்ம வந்து கியூஆர் ஸ்கேனர் மூலமாகவும் ஸ்கேன் பண்ணி இதிலேருந்து எடுத்துக்க முடியும் அந்த கோடு. இல்லைன்னா நீங்கள் இந்த மேனுவலாக இந்த பார்த்தீங்கன்னா இந்த கோடு தெரியும். இந்த கோடை நம்ம டைப் பண்ணி பார்த்தாலும் டைப் பண்ணி அந்த வெப்சைட்டில் போயிட்டு பார்க்கலாம். அதை எப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். நம்ம பிசியில் போயிட்டு போயா மைக் ப்ராடக்ட் வெரிஃபிகேஷன் போட்டிங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து நிற்கும் கூகுளில், செக்யூரிட்டி கோடு வயர்லெஸ் மைக்ரோஃபோன் போயா அப்படின்னு. அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் செக்யூரிட்டி கோடு. நான் ஆக்சுவலாக அந்த பாக்ஸில் காமிச்சிருந்தேன்ல, அந்த பாக்ஸில் நம்ம கிராச் பண்ண அந்த கோடை அதில் டைப் பண்ணோம் அப்படின்னா நம்ம அதை என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கிட முடியும். நான் என்னோடய கோடை இதில் டைப் பண்ணுறேன். கோடை டைப் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்கொயரி கொடுப்போம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், கங்க்ராச்சுலேஷன் ஆன் யுவர் பர்ச்சேஸ் ஆஃப் ஆத்தென்டிக் போயா ப்ராடக்ட்ஸ்னு வந்திருக்கும். ஆக்சுவலாக இது வந்துட்டு ஒரிஜினல் தான் அப்படிங்கிறது இந்த மெசேஜ் மூலமாக நம்ம வெரிஃபை பண்ணிக்க முடியும். இப்படி ஒரு சில டிப்ஸ் மூலமாக நீங்கள் இது வந்துட்டு ஒரிஜினலாக இல்லைன்னா டூப்ளிகேட்டா அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்க முடியும். இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக அந்த லோகோ போயா அப்படிங்கிறது எழுதியிருக்கல, இந்த லோகோவில் பார்த்தீங்கன்னா ஏ அப்படிங்கிறது ஒரு அந்த ஜாயின் பண்ணியிருக்காது. அந்த ஏயில் போட்டிருக்கிற அந்த கிராஸ் வந்துட்டு கிராஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்காது. ஆக்சுவலாக சின்ன கேப் இருக்கும். இதே இது நீங்கள் ஃபேக்கான ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஏங்கிறது எப்பவுமே ஆர்டினரியாக நம்ம எழுதுகிற மாதிரியான சிம்பிள்ஸில் தான் இருக்கும். ஏ அப்படிங்கிறது ஃபுல்லாக வந்து கீழே போட்டிருக்க அந்த ஒரிசாண்டல் லைன்ஸ் வந்துட்டு அந்த ஏயோட டச் ஆகி தான் இருக்கும். ஸோ இது இப்படி நீங்கள் வந்துட்டு நீங்கள் வாங்கி கொடுக்க ப்ராடக்ட் வந்துட்டு ஃபேக்கா இல்லைன்னா ஒரிஜினலா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ப்ராடக்ட் வந்துட்டு அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது இதனோட ப்ரைஸ்ன்னு பார்த்தா 749, அதாவது 749 ரூபாய்க்கு இதை நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதனோட லிங்க், பெஸ்ட் பையிங் லிங்க்கை வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த லிங்க்கு போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்து மொபைலில் தான் ஒரு வீடியோ ஷூட் பண்ண போகிறோம், அதில் ஆடியோ குவாலிட்டி எல்லாம் வரும்னா இதை நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ இது வந்து 3.5 mm ஜாக் தான். ஸோ நம்ம ஆக்சுவலாக இது வந்துட்டு டைரெக்டாகவே மொபைலில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இதை ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இது டிஎஸ்எல்ஆரில் யூஸ் பண்ணுறதுக்கு இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, சிலர் போயா மைக் யூஸ் பண்ணுவாங்க, பட் ஆனால் எனக்கு வந்துட்டு சரியான கிளாரிட்டியான ஆடியோ வந்துட்டு ரெக்கார்ட் ஆகலை, என்ன பண்ணுறது, ஒருவேளை மைக்கில் ப்ராப்ளமா அப்படின்னு யோசிப்பாங்க. கண்டிப்பாக இல்லைங்க. இதில் காரணம் என்னென்னா, இது நம்மளுடைய கேமராவில் கொடுத்துருக்கிற அந்த இன்பில்ட்டு மைக்கு வந்துட்டு ஆக்சுவலாக டிஃபால்ட் மைக்கு வந்துட்டு இந்த டிஃபால்ட்டான மைக்கு இதை வந்துட்டு எக்ஸ்டர்னல் மைக்கு வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுறது இல்லை.
அதனால என்ன ஆகும்னா நீங்கள் சப்போஸ் இந்த மைக்கை வந்துட்டு அதில் இன்சர்ட் பண்ணிட்டு உங்களுடைய மொபைலில் இருக்கிற கேமரால நீங்கள் வந்துட்டு அந்த ஜாக்கை யூஸ் பண்ணி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது வந்துட்டு மொபைலில் இருக்கிற இன்பில்ட் மைக்கை மட்டுமே எடுத்துக்கிறது. இந்த எக்ஸ்டர்னல் மைக்கை அது எடுக்கிறது இல்லை. அதனால உங்களுக்கு வந்து ஆடியோ பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓப்பன் கேமரா அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கு. நான் இந்த ஆப்பை கூட நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பிளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் அதில் போயிட்டு அதில் ஒரு சில செட்டிங்ஸ் இருக்கு. அந்த செட்டிங்ஸையும் உங்களுக்கு பின்னாடி நான் சொல்லித்தரேன். அந்த செட்டிங்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு இந்த மைக்கை நீங்கள் வந்துட்டு நம்மளுடைய மொபைல் கேமராலேயே யூஸ் பண்ணிக்க முடியும். நல்ல குவாலிட்டியான சவுண்டையும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ பிகினிங் ஸ்டேஜில் உள்ள யூடியூபர்ஸ்க்கு வந்துட்டு போயா மைக்கு உண்மையிலே பெஸ்ட்டாக தான் இருக்கும். நம்ம நினைக்கிற ஆடியோவை நல்ல கிளாரிட்டியோட முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டியோட நம்மளால கொடுக்க முடியும். அதை விடையும் உங்களுக்கு கிளாரிட்டியாக வேணும்னா ஒரு சில அப்ளிகேஷன் இருக்கு. வேணும்னா நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க, அதையும் சொல்றேன். அதை யூஸ் பண்ணி நாய்ஸே இல்லாமல் நல்ல கிளியரான ஆடியோவை நம்மளால கொடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த போயா மைக்கை பற்றி பேசின தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்க. அப்படின்னா தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லான ஏதாவது வீடியோஸ் வேணும், இல்லைன்னா ஏதாவது அன்பாக்சிங் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அன்பாக்சிங் அதெல்லாம் அதை பற்றின டீட்டெயில்ஸை கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுப்பேன். மற்றொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது Cheers buddies.